சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஒரு 1000 கோடியை விஜய் சேதுபதி அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மகாராஜா திரைப்படம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான ப்ரூஃபோட ஒரு வீடியோ வெளியாகி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது மகாராஜா திரைப்படம் சீனாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 40,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சீனாவில் ஒரு தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் படத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அதை மறந்துடுவாங்க அப்படின்னு தான் நாம் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரிலீஸ் ஆகி 12 நாட்களில் 75 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இந்த வார இறுதிக்குள்ளே சீனாவில் மட்டுமே மகாராஜா திரைப்படம் கலெக்ஷன் பண்ணிவிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. சீனாவில் ரிலீஸ் பண்ண மாதிரி ஜப்பான்லேயும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் படக்குழு இருக்காங்க. ஸோ ஜப்பான்லேயும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைத்து விட்டால் அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ரிலீஸ் பண்ணி இந்த திரைப்படம் 1000 கோடி கிளப்பில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி தங்கல் திரைப்படம் செஞ்சதோ அதே சாதனை இப்போ மகாராஜா திரைப்படம் பண்ணிக்கொண்டு வருகிறது என்பதில் தமிழ் சினிமா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லோவான பட்ஜெட்டில் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு சாதனை படைக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?